மாட்டேனடி செல்லம்மா. நானும் நிறைய வட்டம் தண்ணி துடிச்சு பார்த்துட்டேன், எந்திரிக்கவே இல்லை. அதான் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தேன். என்னாச்சு? ஒண்ணுமில்ல ருத்ரன், சாதாரணமான மயக்கண்ணே. எதையோ நினைச்சு ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த இதுல மயக்கப்படி கீழே விழுந்துட்டாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? மத்தபடி வேற ஒண்ணும் இல்லல்ல? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை போட சொல்லுங்க. சரியா பேர் என்ன? அவங்க எதுக்கு பயந்தாங்கன்னு கண்டுபிடிங்க. அப்படிதான். சரிங்க டாக்டர். ஏன் ருத்ரன், நான் உனக்கு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க டாக்டர். இல்ல, என்ன ஞாபகம் இல்லையா? சுத்தமாவே ஞாபகம் இல்லையா? தெரியலையே. இப்பதான் உங்களுக்கு டாக்டரா பாக்குறேன். ஆமா, நீங்க எங்க படிச்சீங்க? நான் தான் 7th படிக்கையிலேயே யூஎஸ் போயிட்டேனே. அங்கதானே படிச்சேன். காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு பிறகுதானே இங்க வந்தேன். அப்படியா? இல்ல, எனக்கும் உங்களை ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தான் ஞாபகம் இல்லை போல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ ஞாபகப்படுத்திக்கலாம். ஒன்னும் புரியல. சரி, ஓகே. இப்போ ஒன்னும் உங்களுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் கிடையாது. என்ன, ட்ரிப்ஸ் ஏறட்டும், பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். சரிங்க. நான் இங்க இருக்கேன். பாப்பா, அனு, எங்க நீங்களா? எங்க எங்க என் குழந்தை? குழந்தையா? என்ன சொல்றியா? பாப்பா உங்க கூட தானே இருப்பா? இல்ல, என் குழந்தைய காணோம். யானும் எங்க போனான்னு தெரியல. எனக்கு இருக்கிறது அவ ஒருத்தி மட்டும் தாங்க. எங்க போனான்னு தெரியல. சரி, அழுகாதியா. ஒண்ணும் இல்ல. என்ன கடைசியா பாப்பாவை எங்க விட்டியா? நான் கடைசியா அந்த பஞ்சு மில் இருக்குல்ல, காட்டன் குடம், அங்கதான் வேலைக்கு போனேன். வேலை கேட்க போனேன். அங்க பாப்பாவை விட்டுட்டு வந்தேன். திரும்பி வந்து பார்க்கும்போது பாப்பாவை காணோம். என் குழந்தையை காணோம். நானும் உங்களை அங்க இருந்துதான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்தேன். அப்ப அங்கதான் நல்லா தேடி பாத்தியலா? நல்லா தேடி பார்த்துட்டேன். சுத்தி புத்தி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு என் குழந்தையை காணோம். என் குழந்தை இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இன்னும் வந்து உயிரை வச்சு வாழ்றதே அவளுக்காக மட்டும்தான். அழாதீங்கம்மா, அழாதீங்க. முதல்ல அழுகிறது நிறுத்துங்க. பாப்பாவை கூட்டிட்டு தான் வேலைக்கு வெளியே போடுமா? ஏன் எங்க வீட்டுல விட்டா பாத்துக்க மாட்டேன்னா சொன்னாங்க? இல்ல, அவ சின்ன குழந்தை. அவளுக்கு பேசவும் தெரியாது. என்னை விட்டுட்டு அவ இருந்துடவே மாட்டா. அதனாலதான் அவளை கூட்டிட்டு போனேன். இப்ப என் குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறேன். அனு, எனக்கு இருந்தது அவ ஒருத்தி மட்டும் தாங்க. இப்படி என் குழந்தைய தொலைச்சிட்டேனே, நான் என்னங்க செய்வேன்? ஏமா அழுகியா? அழுகாதீங்கம்மா. இப்பதான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கு. அழுகாதீங்க. பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். உங்க குழந்தை எப்படியும் உங்களை விட்டு போகாது. என்ன, அங்கதான் எங்கேயாவது இருக்கும், போயிருக்கும். அவளுக்கு பேச கூட தெரியாது. எப்படி அவ அம்மான்னு சொல்லுவா? நான் இப்ப என்னதான் செய்வேன்? அனு, என் உலகமே அவதான். இந்த உயிர் இன்னமும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குனா அவ ஒருத்திக்காக மட்டும்தான். எனக்கு அனு வேணும். டோன்ட் மைண்ட் ப்ளீஸ், அழுகாதீங்க. எனக்கு அனு வேணுங்க. அனுவை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க. நான் இருக்கேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன். அழுகாதீங்க ப்ளீஸ். அனு, விழுந்தாயே விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா.
ட்ரிப்ஸ் ஏறட்டும், ஏறி முடிச்சோடனையும் தேடுவோம் என்ன. கண்டுபிடிச்சிடல. எனக்கு என் குழந்தை வேணுமுங்க. கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு தரேன், அழாதீங்க. லொட்டு லொட்டுன்னு எப்பா பாரு இந்த வெத்தலையவே இடிச்சுக்கிட்டு தெரியவா, அப்படித்தானே? அட போடா போக்கத்தவளே, வயசானவனுக்கு வெத்தலை அடிக்கிறதாண்டி வேற என்ன? வெத்தலை இடிக்கிறதே இடிக்கிற, எனக்கு கொஞ்சம் தந்தா. ஆம்பளை பையில வெத்தலை திங்க கூடாதுடா. ஏன் திங்க கூடாது? அப்பெல்லாம் கிடையாது, திங்கலாம். அன்னைக்கு அப்பாலாம் தின்னாரு, நான் பாத்துட்டே இருந்தேன். குடிக்கலவி சொன்னா கேள, ஆம்பளை பையிலும் சரி பொம்பளை பையிலும் சரி வெத்தலை திங்க கூடாது. வெத்தலை திண்டா மாடு குத்திப்புறான். இதவே சொல்லி எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திவே. இருடி இரு, எனக்கே ஒரு நாள் வெத்தலை அடிக்கும் போது உனக்கே தெரியும் பிடிங்க வேலை தின்னுட்டு போறேன். மாட்டிட்ட குத்து வாங்கி சாவு கிடக்குது. என்ன அப்படி இடி விழுந்த மாதிரி உட்காந்துக்கு இருக்க? ஜோடி பார்த்துட்டு போயிடுறாக்கண்ணா. என்ன உங்க கோவத்தை இதெல்லாம் இங்க ஆட்டக்கூடாது. என்ன ஆளு மண்டையும் பாரு, ரொம்ப ஓரத்தை மண்டிக்கு இருக்க. இப்போ உனக்கு என்ன சோழி? அவங்கிட்ட எரிஞ்சு விழுகிற, அவன் பாசமா தானே பேசிக்கிறீங்க. நீ மூஞ்ச உருண்டு வச்சுக்கிறீங்க, அவன் உங்ககிட்ட பேச வாரியா? அதெல்லாம் ஒண்ணு யாரும் பேச தேவையில்ல, அவ சோழி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இப்படியே பண்ணிக்கு இருந்தேன்னு வச்சுக்க, ஒன்னும் செய்ய முடியாது. நாளைக்கு பூ வைக்க வராங்க. நாளைக்கா? ஆமா, அன்னைக்கே ஆஸ்பத்திரியில பேசிட்டாங்கல்ல. நாளைக்கு உனக்கும் கதிர் மாமாக்கும் பூ வைக்கிறாங்க. ஆமா, அத பத்திட்டே உன் அப்பே உன் மாமன்ட்ட பேச போயிருக்கேன். என்ன மாமா கிட்ட? ஆமாண்ணே, இவங்க கிடையாது, அவே மாமன் நாருண்டு முத்துவேல் இருக்காம்ல, அவன்தே. ஓ, அவர்கிட்டயா? சரி சரி. அம்மாங்க, அவ துணியை துவச்சு போட்டுக்கு இருக்கா, வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேன். நாளைக்கு கட்டி கொடுத்தா எல்லா வேலையும் செய்யணுமா இல்லையா? இப்படியே உட்காந்துக்கிறதுனா என்ன அடி செய்ய? இந்த வெள்ளச்சிய பாரு, அவன் ஒன்னே வேலையும் பாத்துக்கு இருக்கா. இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு சொல்லவா, வாழ்க்கை நம்ம பிளான் பண்ண மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அது ஒரு போக்கில் இருக்கும், நாம ஒரு போக்கில் இருப்போம். ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு வாழப்பாரு. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுபிட்டு நாளைக்கு என்ன சேலை கட்டலாம், என்ன நெயில் பாலிஷ் போடலாம், என்ன கோணு வைக்கலாம்னு போய் அதை பாரு போ. உனக்கெல்லாம் மட்டும் ஈஸியாக போச்சு. உனக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வரும்போது தெரியும். எனக்கு எதுக்கு குண்டம்மா அப்படிலாம் நிலைமை வரணும்? அப்படிலாம் எந்த நிலைமையும் வராது. அப்படி என்ன நிலைமை வந்தாலும் ஆட்டி பட்டச்சு புருவம்ல கண்ணண்டி. என்ன மச்சான், முடிவு எடுத்தாச்சா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பூ வைக்க வரம்னு சொல்லிட்டாங்க. எங்க 2 நாளா சரியான வேலையா போச்சு. வயக்காடுல நெல்லு முடி ஏற்றி விடுறது அப்படிமா சோடியா போகவும் என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல. அப்புறம் நேற்று ராத்திரிதான் ருத்தனுக்கு வீட்டுக்கு வந்து சொன்னிட்டு போனாப்ல, இந்த மாதிரி பூ வைக்க போறோம் வந்துருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி. அங்க இல்லாம பூ வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி பேசி கலாச்சுக்கு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா வந்துருவோம். நாளைக்கு பூ வச்சுட்டு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவோம். என்ன கண்டிப்பா மச்சியான், வச்சிருக்கிறது ஒத்த பொண்ணு, சீரம் சிறப்புமா நல்லபடியா கதிர் கையில புடிச்சு கொடுத்துடணும். பத்தினா நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேணாம், நல்லபடியா சாம சாமனு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்ன இங்க வாருங்க மச்சியான், சிம்பிளா கோயில் எல்லாம் வச்சு கல்யாணம் பண்ண வேணாம். ஒத்த பிள்ளை நீங்க சொல்லிட்டீங்க, அதே மாதிரி என் தம்பியோட இடத்துல இருந்து என் பிள்ளைக்கு போறா நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவேன். நல்லபடியா கிராண்டா மண்டபத்துல நல்லா கல்யாணம் வச்சு ரிசப்ஷன் வரவேற்பு அது இதுன்னு வச்சு சாப்பாடுல தடக்கூடலாம் வச்சு பண்ணணும். சூப்பரா பண்ணி போடுவோம். அவரு மடப்பறைய வந்தா வந்து உட்கார வச்சு பேசிக்கிறீங்க பாத்தீங்களா? பொருங்க காப்பி கொண்டு வச்சு. ஏன் அம்பிகா அம்பிகா இருக்கட்டும் மச்சான், எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காப்பி கொடுக்காம போவீங்களோ? பொருங்க வாரேன். என்ன வாங்கக்கா. என்ன அசிமா வீடு சைடு வந்திருக்கியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். நாளைக்கு நம்ம அவந்திகாவுக்கு ருத்ர மாப்பிள்ள வீட்டுல இருந்து பூ வைக்க வராங்க. ருத்ர வீட்டுல இருந்தா என்ன சொல்றியா? அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாத மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுவா. அதை பத்தி பேர பேசலாம், பேசாம இருக்க மச்சான். இந்தாடி என்ன அப்படியே தெரியாத மாதிரி ஆக்ஷனை போடுவேன். என்ன வரைக்கும் நியூஸ் வராம இருக்கு? போய் 2 காப்பி கொண்டு வாப்பா. எனக்கு ஒண்ணு தெரியாது, இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. என்ன ருத்ரகா கட்டி வைக்க போறியா? இல்ல ருத்ரனுக்கு கிடையாது, கதிருக்குதே. அது எப்படி மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு எப்படி கல்யாணம் முடிப்பியா? இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? அவன் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கான். உங்க பிள்ளை மூத்த பிள்ளை தானே? அது உனக்கு தேவையில்லாதது. அதை பத்தி நீ என்ன இன்னைக்கு பேசிக்கிருக்க? உனக்கு காப்பி தானே கொண்டு வர சொன்னேன், போய் காப்பி போட்டு கொண்டு வாப்போ. தேவையில்லாம பேச வேணாம். இன்னைக்கு ஏன் வாய் அடைக்க முடியும்? நாளைக்கு கல்யாணத்துக்கு வர வாயில அடைக்கிறியான்னு பாக்குறேன். ஏ மச்சான், அக்கா சொல்றதும் சரிதானே. அவ கிடக்குற போக்கத்தவ, அவ சொல்றதுலாம் இல்ல. உத்தரம் என்ன சொல்ற அப்படியோ அதுவே முடிவு. என்ன பாத்துக்குருவோம், நீங்க போங்க. சமாளிச்சிருவோம், சூப்பரா கல்யாணத்தை முடிச்சிருவோம். நாளைக்கு வாரம் பூ வைக்கிறோம், அடுத்த மூத்தத்தை கல்யாணத்தை முடிக்கிறோம். ஏகப்பட்ட வேலையா போயிரு மச்சான். சரி அதையும் பேசிட்டு போலாம்னு வந்து வேற ஒண்ணும் கிடையாது. எங்க மருமகளை காணா? எல்லாரும் காலேஜுக்கு போயிருக்காங்க, யாரும் வீட்டுல கிடையாதுல, சாயந்தரம் வந்துருவாங்க. சரி போருங்க, காப்பி வந்து குடிச்சிட்டு போவான். சரி. ஐ பாப்பா, ஆனா என்ன இவன் கூட்டு வந்திருக்கான்? ஒண்ணுமே விளங்கலையே. டே மணியா, நம்மள கூப்பிடுறியா? இல்லை மணியா, இங்க பாத்தியா குட்டி பாப்பா? நீங்க சொல்லலன்னா அது பாப்பா எங்களுக்கு தெரியாதோ? அப்பதா தாத்தா எங்க இருக்கிய? எல்லாரும் வாங்க. என்ன அப்பதா தாத்தாவெல்லாம் கூப்பிடுறியா? ஒண்ணு விளங்கலையே. பாப்பா பாக்குது.
ஹாய் எப்பதா அட வார என்னடா அப்பதா நீ பாத்தியா குட்டி பாப்பா இந்த புள்ள நம்ம வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற புள்ளையோட மகளாச்சே. என்ன வெண்ண மாதிரி இவன் கூட்டு வந்திருக்கேன். ஒண்ணு விலங்கடி தெரிஞ்சு கூட்டு வந்தானா தெரியாம கூட்டு வந்தானா? அதே சந்தேகம் அப்பதா எனக்கும். என்ன அப்பதா இந்த குட்டி பாப்பா நான் வேலை செய்யறோம்ல அங்க இருந்துச்சு கூட்டிட்டு வந்தேன். ஏய் யார் விட்டு பிள்ளைனே தெரியாம கூட்டு வந்துட்ட. அவங்க அம்மா ஆளா தேடினா என்னடா செய்வ? அப்பாவை கூப்பிட்டேன் வரையாண்டு கேட்டேன் ஊன்னு சொல்லிச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது, நாளைக்கு ஒரு புள்ளை ஊன்னு சொன்னாலும் இழுத்துட்டு வருவியா? இவனெல்லாம் எதுக்கு வீட்டுல சோறு வாட்டு வளர்க்குறீங்க? குண்டாமட்ட தெரிச்சு போயிடும். என்ன நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஊட்டு சொன்னா அப்படிதான் கூட்டு வருவியா? அப்பதான் என்ன பேசிக்கிருக்க நீ பா நான் பாப்பா கூட்டு போய். அடே ஐயா இது யார் விட்டு குழந்தைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இது இழுத்துட்டு போகுதே. என்னட்ட சொல்ல நம்ம வீட்ல இருக்கவங்களே தான் ஒவ்வொரு மாதிரி புத்தி வேலை செய்யும் போல. இது எங்க போய் முடிய போதோ? என்னை மாதிரி ஒருத்த கூட அறிவாளியே இல்ல பார்த்தா. நீ என்னை பெத்திருந்திருக்கணும், தப்பு செஞ்சு புட்ட பத்தியா. நான் எம்புட்டு அறிவாளி இருக்கு தெரியுமா? இளைமணி எனக்கு சொல்ல சீக்கிரமா அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். என்னடா அப்பதான் நீ என்ன இப்படி இருக்க? ஐய வீட்டுல இருக்கவங்க கூட ஒரு மாறினே. என்னண்டோ எரி குட்டி பாப்பா வந்துச்சு, நம்மளும் போலாம். என்ன அவசரம், பொறுமையா போகலாம். அவங்க தோப்பினால ஒண்ணு வெளியே வெயிட் பண்ணல. அவனுக்கு தேவை டேக்ல அவனுக்கு காலேஜ் நேம் அது எழுதி இருக்குல்ல, எந்த கலர்ல போட்டா அவனுக்கு என்ன அப்படித்தான் போடுவேன். சும்மா இருங்க மாமி. உங்களை திருத்தவே முடியாது. சீனியர்னாலே இப்படித்தான் இருப்பேன். அப்படித்தானே? வேணா திருத்த நீங்க வாருது. ரொம்ப வரம மீறி பேசுறேன். நான் கிளம்புறேன். என்ன ஐடி மட்டும் கொடுங்க. ஐயோ மாமி ஐடி கொடுத்தீங்களா தெரியாம கீழே போட்டேன். இல்ல மாமி மதியானம் செராக்ஸ் போட்டு ஐடி டேக் மாத்தி நான் போட்டுக்கிட்டேன். உங்க ஐடியா அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்களுக்கு இப்பதான் போன போட்டேன். அவங்க எங்கெங்கயோ தூக்கி போட்டாங்களா. கூட வந்தீங்கன்னா நானு உனக்கு எடுத்தாரேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. என் கூட வா உனக்கு நான் தாரேன். இல்ல வேணாம். காலேஜ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் உங்க கூட வந்தா யாராவது தப்பா பேச மாட்டாளா? ஐயோ நான் வரல. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க மாமி. சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கேன். என்னதான் உங்களை சொல்றதுனே தெரியல. எனக்கு ஐடி வேணும். ப்ளீஸ் கொடுத்துருங்க. அதுல விளையாடாதீங்க. நான் காலேஜுக்கு படிக்க தான் வந்தேன். ஆமா மாமி படிக்க தான் வந்தியே. நான் என்ன சொன்னேன்? ஆனா நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தா படிக்க வந்த மாதிரி தெரியல. என்னோட ஐடி கொடுத்துருங்க. இனி உங்க சைடே நான் வர மாட்டேன். ஒண்ணும் இல்ல, நம்ம காலேஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன டேம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அங்க போலாம். ஐயோ வேணாம். யாராவது பார்த்தாலும் போட்டு கொடுத்துருவேன் தோப்புனாரன்ட்ட. சும்மாவே நீ வாய்தாவது ஒன்னு சொல்லிட்டா. நான் திட்டு வாங்குறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஐடி கொடுத்துருங்க. இனிமே உங்க பக்கமே நான் வர மாட்டேன். சரி காலேஜுக்கு பின்னாடி தான் இருக்கு, வா தரேன். காலேஜுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கொடுக்குறேன். 2 பேரும் ஒன்னா போனா தப்பா பேசுவாங்க. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். காத்துட்டு இருப்பேன். வேகமா வாங்க. சரியம்மா போ. அட தங்கச்சி வா. என்னடா மாமி கூட பேசுறதுல ஒரு மாதிரி சரியில்லையே. எல்லாரும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ என்ன செய்ற? ஒண்ணு இல்ல, மதியானம் கிளாஸ்ல ஓடல ஐடி கார்டு தொலைச்சுட்டான். மாமியும் ஐடி கார்டு கொடுத்தாங்க தெரியுமா, அதை திருப்பி கொடுக்கலாம்னு. அப்படியா? திருப்பி கொடுக்க வரலடா. ஓ கிளாஸே மொத்தமா காலேஜ் எல்லோ கலர் ஐடி போட்டுருக்கு. நீ இந்த 4 பேரை உன் கேங்ல சுத்துறாங்க. அவங்கள ஒரு கலரா போட்டுருக்கீங்களே என்ன? அவங்களுக்கு காலேஜ் பேர்ல வேணும். என்ன கலர்ல இருந்தா என்ன, வேலையை பத்தி பேசாம இருக்கு. என்னமோ ஆனா சரியில்லப்பு. இதுதான் சரியா இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி இன்னைக்கு என்ன செஞ்சுருக்க? ஓ அண்ணே அண்ணே மாதிரி. நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. நீ நடத்து. இரு இன்னைக்கே போய்
சொல்லித்தாரேன். தமிழ்கிட்டயும் ஆர்ந்ததுகிட்டயும் உங்க அண்ணே மாமியை உசார் பண்ண ட்ரை பண்ணிக்கிருக்கான் காலேஜ்ல. இனி உங்களுக்கு காலம்ல தயிர் சாதம் தான் சொல்ல போறேன். ஜிஜி அப்படிலாம் சொல்லாத. தயிர் சாதம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஏலே நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இந்த கறி மீன் தான்டா. நீ தயிர் சாதத்தை கட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்க, உன்னை வீட்டை விட்டு அடிச்சு தரத்திடுவீங்க. அதுவும் ஆறுதல சோத்துக்கு சட்டது. இப்பவே சொல்லிட்டேன். என்ன சோறுனா உசுறு கூட விட்டு கொடுக்கறாளே. ஏன்னா அதை துரத்திக்கிறோம். நீ பேசாம இரு. எங்க போய் முடிய போகுது தெரியலடி. பாத்துக்குறோம். சரி சரி. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். தயிர் சாதத்தை கட்டிட்டு வா. பிராமணன் பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா தப்பு இல்லடா. பாத்துக்குறேன். ஆனா என்னாலலாம் அண்ணின்னு சொல்ல முடியாதுன்னு. யாமல போய் பேசிக்கிருக்க. நீ அது காதலா என்னன்னே தெரியல. நீ மாட்டில பேசிக்கிருக்க. அதுவும் மாப்பிள்ள ஒத்துக்குருவாளா? யாப்படியே அப்படி அவங்க ஒத்துக்கறாளா இல்ல நீ ஒத்துக்க வச்சறேன்னு தெரியும்டி. ஐங்க காதல் மன்னன். ஓகே சரி பொத்திக்கிட்டு போ. தல எப்படியோ நம்ம பனிஷ்மெண்ட் வந்து வெளியே வந்துட்டோம். ஆனா தல இந்த காலேஜ் இருக்கவங்களா பத்தி ஒரு மாதிரி ஓவரா பண்றாங்க தல. இவங்க எல்லாம் ஏதாவது செய்யணும் தல. இல்லைன்னா எனக்கு அப்படியே ஏலே காலேஜ்ல படிக்கத்தாமடா வந்தோம். அதை தாண்டி வேற எல்லா வேலையும் சிறப்பா செய்யறோம்டா. இல்ல தல அப்படியே சும்மா சூடாகுது தல. என்ன செய்யணும் தல? உன் உணர்ச்சி வசத்துக்கு ஒரு அளவு இல்லையாடா? யார் தல? தெரியலடா. ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கடா. ஹாய் டார்லிங் ஆண்டா. இது டார்லிங்கா தல? யார் தல உனக்கு டார்லிங் அனுப்புனது? தெரியலடா. பொற எவன்ட்டு தெரியலடா. தல தல நீ ஒரு ஹாய் பாய் போடு தல. தெரியுது. ஹாய் ஹூ ஆர் யூ? ஏய் ஹாய் ஹூ ஆர் யூ கேட்டகடி. பேசு. என்ன சேட் பண்றது? ஹாய் டார்லிங் சொன்னதுக்கே ஹூ ஆர் யூ கேக்குறியா? சரி எப்படி பேச? நல்லா இருக்கீங்களான்னு கேளு. அவ நல்லா தானே இருந்தியா? காலையில கூட பார்த்தோம்ல. ஏய் அது அப்பல. நம்ம நேர்ல பார்த்து பேசுறோம் அது வேற. ஆனா சாட்டிங்ல பேசுறதுக்கு வித்தியாசம் தெரியல. நல்லா இருக்கீங்களான்னு கேளு. என்னடோ இன்னைக்கு கோர்த்தோட வந்தவ சரிதான் கேக்குறேன். நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் என்ன தல? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. டே எவனாவது ஏதாவது வேலையை பார்த்து விட்டுருவானாடா? எவனாவது பிராங்க் காலையில பண்ணான்னு தெரிஞ்சுன்னா அவனுதான் தல. நமக்கெல்லாம் யாராவது மெசேஜ் பண்றதே பெருசு தல. இது பொம்பளை ஆம்பளையாண்டி தெரியல. முதல்ல நீ பொம்பளை ஆம்பளையாண்டிக்கேன்னு எப்படா பொம்பளை ஆம்பளையாண்டி கேட்டுருவா? ஆமா தல அப்படித்தானே கேட்கணும். என்ன மாதிரி பேசிக்கிட்ட செவனியோட வாங்குவேன்னு. என்ன யாரு நீங்க? திடீர்னு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்றீங்க? யாருன்னே தெரியாம எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. நீங்க பொம்பளையா ஆம்பளையா? ஐயோ பொண்ணு ஆனான்னு கேக்குறான். பொண்ணுன்னு சொல்லு. ஏன்னா பொண்ணுன்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. பொண்ணுன்னு சொன்னா தானே தெரிஞ்சு போகும். நானும் தெரியாதுல பேசு. நான் பொண்ணுதே. ஏலே பொண்ணாமடா. ஐயோ தல பொண்ணா? அப்ப காதல் கல்யாணம் கத்திரிக்கா எல்லாம் இல்லை. சும்மா இருடா. பொண்ணுண்டா. ஏலே எவனோ என்னை வச்சு வளரான்னு தெரியுதுடா. நான் இதுக்குள்ள போய் வாண்டடா விழுக விரும்பலடா. மொத்தமா முடிச்சு விட்டாங்கன்னு வச்சு கம்பிடுத்தேன். பொம்பளை மெசேஜ் பண்றப்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சும்மா என்கிட்ட கொடுத்தல. ஏலே இருத்தல மொத்தமா முடிச்சு விட்டப்போ இப்ப பார் நான் பண்ற மெசேஜ் வந்துச்சு. பெரிய மெசேஜ் வந்திருக்கல. பெருசா படி படி. ஆய் நல்ல இருக்கீங்களா? செப்பட்டிகளா? உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊரு? கூட பறந்தவங்க இத்தினே பாரு. என்னடா பேசிக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு இது அவன் பண்ற மாதிரி தெரியல. கூட தளத்தரன்னு சுத்துவான்ல அவன் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவன் தமிழவே தற்கூரி மாதிரி படிப்பியான். என்னால சிரிப்பு அடக்க முடியல. உங்க பான் நம்பர் கிடைக்குமா? போன் நம்பருக்கு பான் நம்பர். அப்புறம் எங்களை நீங்க பீக்கணும். சரியான தற்கூரியா இருப்பான் போல. போதும் இன்னைக்கு போதும். மீதியா நாளைக்கு பாத்துக்கிறேன். என்னடா காதல் கத்திரிக்காண்ட ஆரம்பிக்கிற? எங்க போய் முடிய போனேன்னு தெரியல. எங்க முடிஞ்சாலும் சந்தோஷம் தானே. பாத்துக்கிறோம். பாத்தீங்களா? எங்க தேடியுமே என் குழந்தைய காணோம். கண்டுபிடிச்சு தாரேன் அப்படி சொன்னீல்ல.
நான் இப்ப என்ன செய்ய? மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்ல, எனக்கு என் குழந்தையை தவிர வேற யாருமே இல்ல. அவளை நான் தொலைச்சிட்டேன்டா. நான் இந்த உயிரை வச்சு வாழவே மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணுங்க. நம்மளே எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், ஆனா காணோம். பாப்பா பேசவே மாட்டாளா? நான் தான் முன்னே சொன்னேன்ல, அவளுக்கு பேச்சே வராது, யார்கிட்டயுமே பேச மாட்டா. உனக்கு ஏன் பேச்சு வரலன்னு கேட்டா என் குழந்தை அழுதுருவா. சின்ன குழந்தை சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல, பசி தாங்க மாட்டா. எனக்கு என் குழந்தை வேணும். அல்லாதியம்மா, கண்டிப்பா பாப்பா கிடைச்சிருன்னா எனக்கு எப்படியா ஆதரிச்சு விடுறதுன்றே தெரியல. அல்லாதியன் மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஆனா உங்க வேதனை உங்களுக்கு தான். தப்பா நினைக்காதீயா. உங்களோட பர்சனல் இதையும் நான் கேட்கல, இருந்தாலும் குழந்தைக்கு அப்பா இருக்காரா? மறைந்ததே என் சிறு கனவுகள், அது மீண்டும் கிடைக்குமா? சிதைந்ததே கோடி ஆசைகள், அது இனி பிழைக்குமா? ஏதாவது தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, ஏன்னா அப்படி உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்ட்டு எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ கோயில்ல உங்களை பார்த்தேன், கஷ்டப்படுற மாதிரி தோணுச்சு, அதனால என் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஒருவேளை குழந்தையோட அப்பா இருந்து அப்பா தூக்கிட்டு போயிருந்தா அதுக்காகவே. ஏன்னா இல்ல, அப்பா இருந்திருந்து அப்பா தூக்கிட்டு போயிருந்தா பாப்பா போயிருப்பால, அதுக்காக சொன்னேன். எப்படி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல, மன்னிச்சுக்கிறேங்க கஷ்டமா இருந்தா. உங்களை மாதிரிவே இது எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, ஆனா யாருக்குமே என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல. ஏங்க அல்லாதியா? அப்போ கண்டிப்பா அப்பா தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா பாப்பா கிடைச்சிரும், அழுகாதீங்க. ஒருவேளை அப்படி ஒருத்தன் தூக்கிட்டு போயிருந்தா கூட இப்படி ஆயிருந்திருப்பேன். என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புண்ணியமா போக என் புள்ளைய மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அதை தாண்டின்னு வேற எதையுமே கேட்கலங்க. சரி அல்லாதியா, வாங்க உள்ள போலாம். முதல்ல குழந்தை இல்லாம வீட்டுக்குள்ள போகவே பிடிக்கல. பேசலனாலும் என்ன பார்த்து சிரிச்சுட்டே வரும். எங்க போனாலும் சுத்தி சுத்தி வருவா. எனி டைம் என் சேலை முந்தாடியில தான் தூங்க வைப்பேன். எனக்கு என் குழந்தை வேணும். வேற என்ன செய்யறேன்னு தெரியல. புரியுது, உள்ள போலாம் வாங்க. அனு 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 அம்மா அனு என் தங்கம் என் வயிறம். அம்மா விட்டு எங்கடா போட? என் வயிறமே, என் தங்கம், என் தங்கமே, நீ இல்லாம அம்மா, என் செல்லம். ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட நீ இல்லைன்னு அம்மா உயிரே போயிடுச்சு. எங்கடா இப்ப இங்க வந்து இருக்க? எப்படி சொல்ல இங்க வந்திய? என் தங்கமே, என் உலகமே நீதான், நீ மட்டும்தான். உனக்கு அது தெரியும்ல, அம்மா அடிக்கடி சொல்லி இருக்கம்ல. அப்புறம் ஏன்டா அப்படி செஞ்ச? அல்லாதியா, பாப்பா இங்கதான் இருக்கம்ண்டு அப்பதே வீட்டுல இருந்து போன வச்சுட்டாங்க. சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டும். பாப்பா இங்க இருந்தா பஞ்சுகுடன் தானே போயிருந்திய? பஞ்சுமில்ல இருந்து என் நம்பிதான் வீட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். வேற வீட்டுல சொன்னாங்க, சரி பத்திரமா வீட்லயே வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே ஒரு தாயோட தவிப்பு எப்படி இருக்கும்னு இன்னைக்கு உங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாது என்ன, அத பாப்பா வந்துட்டால. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு எல்லா விதத்திலையும் எல்லா விஷயத்திலையும் எனக்கு அவ்வளோ உதவியா இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என் குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் இல்லைங்க. நான் எப்பயோ இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியவன். ஆனா நான் வாழ்றதே என் குழந்தைக்காக. எல்லா தாயுமே குழந்தைக்காக தான் வாழ்வாங்க. ஆனா இன்னைக்கு நான் வாழ்றேன்னா அதுக்கு காரணமே இவதான்.
உங்களுக்கு என்ன நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க பாப்பா மேல வச்சிருக்க பாசமே எனக்கு போதும். இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரிலாம் நடக்குது? இவர் யாருன்றே எனக்கு தெரியல. ஆனா என்னென்னமோ வாழ்க்கையில நடக்குது. இவரை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு உணர்வு, என்னன்னு சொல்ல தெரியல. ஒவ்வொரு டைம் எனக்கு ஆபத்து வரும் போதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து என்னை பாதுகாக்கிறாரு. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுண்டா இவதான் முதல்ல வந்து நிக்கிறாரு. அப்படி இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அம்மு அம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, அவ்வளோதான். வீடியோ வராது. இன்றைக்கே வீடியோ எண்டில் பேச வந்தேன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நாளையிலேருந்து இன்னும் 4 நாளைக்கு வீடியோ வராது. ஏன்னு சொல்கிறேன், ஊர்ல வந்து குலதெய்வ கோயில்ல வந்து விசேஷம் திருவிழா. ஸோ வந்து காப்பெல்லாம் கட்டி சாமி விரதம் எடுத்துட்டு இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு தான் திரும்ப வருவேன். ஸோ 4 நாளுக்கு அப்புறம் டெய்லியும் மதுரை ஸ்லாங் சேனலில் வீடியோ வந்துடும். போடாமலாம் இருக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் இல்லை, டெய்லி வீடியோ போட்டுறேன். இந்த 4 நாள் யாரும் சேனலை விட்டு போயிட வேணாம். போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ டெய்லி போடுறேன். நிறைய பேர் சொன்னீங்க ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் பிக் தேங்க்ஸ். ஓகே, 4 நாள் கழிச்சு தான் திரும்ப வீடியோ வரும். வியாழக்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். பாய். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா.